நம்பர் 1 முருங்கைக்கீரை நம்ம செய்யும்போது இந்த பொடியை மட்டும் யூஸ் பண்ணுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். இது என்ன பொடின்னு கேக்குறீங்களா? வேர்க்கடலை பொடி தாங்க. வேர்க்கடலை பொடியை நம்ம முருங்கைக்கீரை செய்யும்போது ஃபைனலா ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்குங்க. இது வந்து ஃபைனலா ஆட் பண்ணிட்டு 2 பெரட்டு எடுத்துட்டீங்கன்னா போதும். வீட்ல இருக்க எல்லாரும் வேணும் கேட்டு சாப்பிடுவாங்க. செகண்ட் டிப்ஸ் பாத்தீங்கன்னா, கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பரா இருக்கும். வெள்ளரிக்காய், கிருணி பழம் இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம தூக்கி போடக்கூடாது. தூக்கி போடாமல் நல்லா வாஷ் பண்ணிட்டு வெயில உலர்த்திட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு அந்த மாதிரி ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 4வது டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் அண்ட் த்ரோ கப் தாங்க. யூஸ் அண்ட் த்ரோ கப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. வீட்டில் என்ன திடீர்னு கெஸ்ட் வந்தாலும் இது கொடுக்கறதுக்கும் அழகா இருக்கும். டிப் நம்பர் 5 இது வந்து காலையில் வச்ச கறி குழம்பு. இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இதை வந்து நம்ம பேனில் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பெப்பத்தூள் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா கடையில் விற்கிற மாதிரி சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6 இஞ்சி பூண்டு விழுது நம்ம அவசரத்துக்கு இடிக்க முடியாது, அரைக்க முடியாது. அதனால வந்து இந்த மாதிரி வந்து பிளேடில் வந்து நம்ம சீவி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். பூண்டாக இருந்தாலும் சரி, இஞ்சியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டக்குன்னு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பூண்டு சீவியாச்சு. இப்போ நம்ம இஞ்சியும் இதே போல் நம்ம சீவி எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட்டான இஞ்சி பூண்டு விழுது ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்ட்டு. நம்பர் 7 பூரி மசாலா செய்யும் போது ஃபைனலாக வந்து கஸ்தூரி மேத்தியை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா பூரி மசாலா ரொம்பவே டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் செம்மையான பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. டிப் நம்பர் 8 சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக கடையில் இருக்கிற மாதிரி நல்லா மிருதுவாக வரணும், நல்லா வந்து மேலெல்லாம் நல்லா செவந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்பாத்தி மாவு கூட கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9 இது வந்து பார்த்தீங்கன்னா, பாதி லெமன் ஜூஸ் புளிஞ்சு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, வெஜிடபிள் பிரியாணி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து தம் போடும்போது நம்ம ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் வந்து கொஞ்சம் எக்ஸஸாக கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பிரியாணியாக இருந்தாலும் சரி. நான் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். பாருங்க, பார்க்கவே அங்கங்க குட்டி குட்டியாக கலராக தெரியுது பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும். அடுத்ததா டிப் நம்பர் 10 பேர் பார்த்தீங்கன்னா, தக்காளி சாப்பிட்டா சிறுநீரகத்தில் வந்து கல் வரும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா சிறுநீரகத்தில் கல் ஏற்படவே ஏற்படாது. இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற இந்த விதைகளை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணணும். இந்த சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் அந்த சீட்ஸில் இருக்கிற அந்த சாறு எல்லாம் போயிடுதுன்னா கண்டிப்பாக ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துட்டோம்னா அந்த சாறு வந்து நமக்கு செப்பரேட்டாக வந்துடும். அந்த விதைகளை மட்டும் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டு இந்த ஸ்கின்னை வந்து நம்ம யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டிப் நம்பர் 11 நம்ம சப்பாத்தி மீந்துருச்சுன்னா உப்புமா செய்வோம் இல்லையா, உப்புமா செய்யும் போது இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பரான சப்பாத்தி உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி முட்டை எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா சப்பாத்தி நல்லா உதுத்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போலவும் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்பர் 12 நம்ம காஃபி போடுறதுக்கு பால் காய வைப்போம் இல்லையா, பால் வந்து ரொம்ப நேரம் கொதிச்சா காஃபி நல்லா இருக்காது. ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு காஃபி போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். காஃபிக்கு மட்டுமே ஒரு கொதி வந்தால் போதும். டீக்கு வந்து நம்ம எவ்வளோ நேரம் கொதிக்க வச்சாலும் நல்லா இருக்கும். காஃபிக்கு மட்டும் ரொம்ப நேரம் பால் கொதிச்சுன்னா காஃபி வந்து டேஸ்டே போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வும் நலமாக வாழ்வும். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.